கோடிக்கணக்கில் சொத்து வச்சுருக்கோம் கூட கருப்பசாமி கையால் இந்த சில்லற காசை வாங்குறதுக்கு வரிசையில் நிற்பாங்க. அப்படி தான் நம்ம சேத்தியாத்தோப்பு கூட்ரோடு பக்கத்தில் இருக்க கருப்பசாமி கோவிலில் அவ்வளோ மக்கள் கூடிட்டாங்க. கருப்பம் கொடுத்த இந்த காசுல இருந்து ₹1 எடுத்து நீங்கள் உங்கள் சொத்துக்கு செலவு பண்ணிங்கன்னா உங்கள் சொத்து உங்களை விட்டு போகாதுன்னு கருப்பம் கொடுத்த வாக்குறுதியாக இருக்கும். கருப்பம் கொடுத்த இந்த காசுல இருந்து எடுத்து உங்கள் வீட்டில் நடக்கிற விசேஷத்துக்கு முதல் செலவாக பண்ணிங்கன்னா அந்த விசேஷம் எந்த தடையுமே இல்லாமல் சிறப்பாக நடக்கும். கருப்பன் மக்களுக்கு செல்வத்தை வாரி கொடுக்குற மாதிரி தான் இந்த சில்லற காசை கொடுக்குறாங்க. இதை வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சாலும் சரி, உங்கள் தொழில் பண்ணுற இடத்துல வச்சாலும் சரி, உங்களுக்கு செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சித்ரா பௌர்ணமி அதுவும் சேத்தியாத்தோப்பில் இருக்க விநாயகபுரம் கருப்பசாமி கோவிலில் தான் கருப்பசாமி படி அளக்கும் திருவிழா நடந்தது. இங்கே கருப்பசாமி பிடிக்காசை வாங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருந்தாங்க. நீங்களும் வந்தீங்களா? இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.